Good morning to all. Today topic is electronic configuration. How to write the electronic configurations. How to write the electronic configuration. How to follow the some principles. First one is alpha principle. Second Pauli exclusion principle and control and subcells. What is alpha principles? The electronic configuration is written as NL power x, where n is represented the quantum number, L வந்து orbital, S the azimuthal quantum number, and x is represent the number of electrons present in the orbitals. For example, hydrogen atom has only one electron. Here atomic number, hydrogen atomic number is hydrogen atomic number is 1. The having the only one electrons. So how to write the electronic configurations? How to follow in the alpha principles? See here alpha principle first. Alpha, what do you mean by alpha principle? Alpha principle means electrons filled in the increasing order of energy levels. அதாவது lowest energy level இருந்து highest க்கு போகணும். இங்க lowest பார்த்தீங்கன்னா first 1s. ஸோ 1s போட்டாச்சு. அண்ட் தென் எஸ் ஆர்பிட்டலில் வந்து நம்ம 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண அகாமடேட் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். இங்கே ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால மேலே வந்துட்டு 1s 1 அப்படின்னு போடுறோம். ஸோ இதை வந்து 1s பவர் 1லாம் ப்ரொனன்சியேஷன் பண்ணக்கூடாது, 1s 1 அப்படின்னா ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். ஸோ ஹைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 1s 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பிரின்சிபலில் ஃபஸ்ட்டு 1s இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 2s 2p 3s 3p 3d 4s 4p 4d 4f and 5s. ஸோ இது எப்படி ஃபில் ஆகுன்றது இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி லெவல்னா ஃபஸ்ட்டு 1s ஃபில் ஆகும், அப்புறம் 2s 2p ஃபில் ஆகும், 2p ஃபில் ஆனதுக்கப்புறம் 3s 3p 3pக்கு அப்புறம் 3d போகாது, 4s ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் 3dக்கு போகும். ஸோ இந்த மாதிரி ஃபில் ஆகும். ஸோ தான் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 1s எப்படி ஃபில் ஆகும்னா 1s ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும், அப்புறம் 2s, அப்புறம் 2p, 3s 3p அண்ட் தென் 4s ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் 3dக்கு போகணும். ஆனால் இங்கே வந்து ஆர்டரில் கொடுத்துருக்கிறதுனால 3d 4s 4p அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் இன்டு வேரியஸ் ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் கால்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னா the distribution of electron in various orbitals. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு வேறு வேறு ஆர்பிட்டலில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அதுதான் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸு. த ஆர்டர் ஆஃப் எனர்ஜிஸ் கிவன் பை த n+1 ரூல் அண்ட் இஸ் த rotations. The lower the value of n+1 and the orbital is lower energy. n+ value வந்து ஹையர் இருந்துச்சுன்னா இது இஸ் a higher energy. ஸோ ஆல்ஃபா பிரின்சிபல் அகைன் சொல்லியிருக்காங்க, எலக்ட்ரான்ஸ் ஃபில்ட் இன் தி இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி லெவலு. அதை நான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் புக்கில் எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ஆட்டம் த ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஃபில்ட் இன் தி ஆர்டர் ஆஃப் இன்க்ரீஸிங் எனர்ஜி. இந்த லோவர் ஆர்பிட்டால் ஆர் ஃபில்டு தென் எலக்ட்ரான்ஸ் என்டர் தி நெக்ஸ்ட் ஹையர் ஆர்பிட்டால்ஸ். லோவர் எனர்ஜி ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் ஹையர் எனர்ஜி. இங்கே வந்து எண்ணு பார்த்தீங்கன்னா 1, n ஈக்குவல் டு 1னா அது 1s, 2னா 2s, 3னா 3s 3p அந்த மாதிரி போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி ஃபில் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு 1sல ஃபில் ஆகிருக்குது, அப்புறம் 2sலேருந்து 2pக்கு போகுது, 2pலேருந்து 3s 3p 3pலேருந்து 3dக்கு போகல பார்த்துக்கோங்க 4sலேருந்து 3d 3dக்கு அப்புறம் இங்கே 5s அப்புறம் 5s 3dக்கு அப்புறம் 4p 4pக்கு அப்புறம் 5s. ஸோ இந்த ஆர்டரை வந்து நல்லா பார்த்துக்கிடணும். இந்த ஆர்டர் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் கரெக்டாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து எழுத முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஸோ no two electron have the same value of all 4 quantum numbers. இதுதான் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். no two electrons having the சேம் செட் ஆஃப் 4 குவாண்டம் நம்பர்ஸு. ஸோ எந்த ஒரு ஆட்டத்துலையுமே வந்துட்டு 2 எலக்ட்ரான்ஸ் 4 குவாண்டம் நம்பர்ஸ் வந்து சேமாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல்லு செகண்ட் செல் எடுத்துட்டோம்னா என் வேல்யூ எம் வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும். பட் எஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் ஆயிடுது. ஸோ அப்போ எந்த no two electron have the same value of all the 4 quantum numbers. ஸோ 4மே வந்து சேமாக இருக்குது, அதாவது பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு கன்சோல் பார்த்தீங்கன்னா
The pairing of electron in the orbitals belonging to the same subshell does not take place until each orbital of that subshell gets one electron that is singly occupied. இதுதான் கன்ஸ்ட்ரூல். இல்லை உங்கள் புக்கில் இருக்க மாதிரி படிச்சுக்கலாம். இல்லை நான் சொல்கிறேன்னா எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரான்ஸில் வந்துட்டு சிங்கிளாக பாதியாக வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து கம்பேரிங் பண்ணணும். அதுதான் வந்துட்டு கன்ஸ்ட்ரூல். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னால் புரிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கன்ஸ்ட்ரூல். கன்ஸ்ட்ரூலில் பார்த்தீங்கன்னா 1s அண்ட் 2s 2pயில் வந்து நம்ம 3 சப்ஷன் சொல்லியிருக்கோம்ல, px அண்ட் py அண்ட் ps செட்டு. ஸோ இந்த pxல எல்லாத்துலேயுமே ஒன்று ஹாஃப் ஃபீல்டாக வந்துட்டு ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு பேரிங் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கரெக்டு. ஃபஸ்ட்டு வந்து pxல 2 pyல 2 அப்படி பேர் பண்ணி போகக்கூடாது. ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபீல்டாக பாதியாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேரிங் பண்ணணும். அதுதான் கன்ஸ்ட்ரூல். ஸோ கன்ஸ்ட்ரூலில் பார்த்தீங்கன்னா அந்த அமாங் த ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் சேம் எனர்ஜி, எல்லா ஆர்பிட்டாலுமே சேம் எனர்ஜியாக இருக்கும். எலக்ட்ரான்ஸ் until among the orbitals of same energy, electrons do not start pairing until all these orbitals are singly occupied. அப்படின்னா என்ன மீனிங்னா எல்லா ஆர்பிட்டாலுமே சேம் எனர்ஜியில் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே ஒன்று வந்து சிங்கிளாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் பேரிங் பண்ணணும். அதுதான் கன்ஸ்ட்ரூலு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் 6 இது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறேன்னா ஃபஸ்ட்டு அக்கார்டிங் டு ஆஃபர் பிரின்சிபல் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 1s, அதுக்கப்புறம் எங்கே போகணும் 2sல ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் 2pயில் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணும் 2px 2py அண்ட் 2pz இப்படி தான் எழுதணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எஸ்ஆர்பிட்டால் வந்து இங்கே டோட்டலாக 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 6 எலக்ட்ரான்ஸில் எஸ்ஆர்பிட்டாலில் 1sல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிட்டோம். இது எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணணும்னா 1s2 அப்படின்னு. அதுக்கப்புறம் 2sல எஸ்ஆர்பிட்டாலில் 2 ஃபில் பண்ணணும். ஸோ அப்போ 2s2 6ல் வந்து 4 போயிடுச்சு. ரிமைனிங் எத்தனை இருக்குது 2 இருக்குது. ஸோ அந்த 2 எலக்ட்ரானில் 2px2 அப்படின்னு ஃபில் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே வந்துட்டு எந்த ரூலை ஃபாலோ பண்ணணும்னா கன்ஸ்ட்ரூல். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிளாக பாதியாக இதில் 1 2pyயில் 1 2pzக்கு எலக்ட்ரான்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி சிங்கிளாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் எக்ஸஸ் எலக்ட்ரான் இருக்கும்போது பேரிங் பண்ணணும். ஸோ அப்போ கார்பன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 1s2 2s2 2px1 அண்ட் 2py1. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் எழுதலாம். ஸோ ஆக்சிஜன்ஸு ஸோ அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 8. அப்போ இதில் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ரூலை ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ரூலில் ஃபஸ்ட்டு 1s, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2s, நெக்ஸ்ட்டு 2p, அப்புறம் 2pயை வந்து எப்படி எழுதலாம் 2px 2py நேற்று நம்ம படிச்சிருக்கோம். 3 பாசிபிள் ஓரியன்டேஷன் இருக்குது. 2pzன்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ இப்போ 1s 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். 2s 2 ரிமைனிங் இது 4 இருக்குது. இந்த 4 வந்துட்டு 2px2 அண்ட் 2py2 இப்படி போடக்கூடாது. இஸ் ராங்கு. இங்கே எந்த ரூலை ஃபாலோ பண்ணணும்னா கன்ஸ்ட்ரூலை ஃபாலோ பண்ணலாம். ஸோ கன்ஸ்ட்ரூலில் பார்த்தீங்கன்னா 2px1 2py1 அண்ட் 2pz. இப்போ பார்ஷியலாக வந்துட்டு ஃபில் பண்ணதுக்கப்புறம் 3 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டோம். ரிமைனிங் 1 இருக்குது. அதுக்கப்புறம் தான் பேரிங் பண்ணணும். அப்போ 2p இங்கே ஒரு எலக்ட்ரானை வந்து எக்ஸ்ட்ரா பண்ணணும். அப்போ 2p2 இங்கே வந்து 2p2. திஸ் இஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் ஆக்சிஜன்ஸ். இப்படி தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து எழுதணும். இந்த 3 ரூலையும் ஃபாலோ பண்ணி தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து எழுதணும். அப்புறம் சேஃப் ஆஃப் த ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பிட்டல் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பு. ஸோ இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் நம்ம வந்து குவாண்டம் நம்பர்ஸில் என்ன படிச்சிருக்கோம். ஸோ ஆர்பிட்டால்ஸ் வந்து 3 டைமென்ஷனல் ஷேப்பில் இருக்கும்போது தெர் இஸ் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும்போது இங்கே வந்து நோடே இருக்காது. ஸோ எஸ்ஆர்பிட்டல் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப். அண்ட் பிஆர்பிட்டல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டம்பிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ பிஎக்ஸில் இங்கே ஒரு நோடு வருது. இப்படி வந்துச்சுன்னா சரி இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா இது 3 டைமென்ஷனில் இருக்கும் ஆர்பிட்டால்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாயினிங் வர்றது அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எஸ்ஆர்பிட்டலில் ஜாயினிங்கே இருக்காது. ஸோ இது வந்து ஒரு நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிஎக்ஸ். இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா டம்பிள் ஷேப்பில் இருக்கிறதுனால டம்பிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ பிஆர்பிட்டல் வந்து டம்பிள் ஷேப்பு.
ஸோ இந்த பிஎக்ஸ் பிஓ அண்ட் பிஇசட்டு ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் இருக்கும். ஸோ நான் அதுக்கப்புறம் டி ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா கிளவர் லீஃப் ஷேப்பில் இருக்கும். ஸோ கிளவர் லீஃப் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி லீஃப் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? டி ஆர்பிட்டல் அதுவும் சேஃப் ஆஃப் த ஆர்பிட்டல்ஸு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் ஆஃப் எலக்ட்ரான் வந்து மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ ஒரு ஆடத்தை வந்து சர்க்குலாக பண்ணும்போது சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும், அங்கே ரேடியஸ் இருக்கும், ரேடியஸ் வந்து ஆறுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய ஸ்பேஸ் கண்டுபிடிக்கும் போது அது டிஆர், வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வந்து 4/3 5r³. ஸோ இதுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு ψ² dV = 4/r² TR ψ². இப்போ இங்கே ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த என்ன சொல்லுவோம்னா நம்ம வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்ன படிச்சிருக்கணும், இந்த இதில் வந்துட்டு ஆஃபா பிரின்சிபல்னா எலக்ட்ரான்ஸ் ஃபில்ட் இன் தி இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸு. அந்த எனர்ஜி லெவலில் நம்ம நல்லா படிச்சுக்கிடணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு 1s, அதுக்கப்புறம் 2s, அப்புறம் 2p, அப்புறம் 3s. அந்த ஆர்டர் நீங்கள் தெரிஞ்சால் தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத முடியும். ஸோ இந்த ஆஃபா பிரின்சிபல் ஆர்டரில் எழுதிட்டு அப்புறம் என்ன ரூலை ஃபாலோ பண்ணணும்னா கன்ஸ்ரூலு. ஸோ கன்ஸ்ரூலில் வந்துட்டு எல்லாத்துலேயுமே பாதியாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் பேரிங் பண்ணணும். ஸோ இதுதான் கன்ஸ்ரூலு. பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலில் எந்த ஒரு ஆட்டத்துலையுமே 4 குவாண்டம் நம்பர்ஸ் வந்து சேமாக இருக்காது. இதுதான் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்ஸு. ஸோ இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த வீடியோவும் பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஜூம் கிளாஸ்லேயும் இதை வந்து கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.